நானும் அதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அவ மட்டும் கர்ப்பமா இருந்தா அவ்வளவுதான், மொத்தமும் முடிஞ்சது. முதல்ல அவ உண்மையிலேயே கர்ப்பமா இருக்காளா இல்லையான்னு நாம தெரிஞ்சுக்கணும். வா, அதை அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கர்ணா, கர்ணா, தல கொஞ்சம் தள்ளு, தள்ளி உட்காரு. காலம் மேலே வை. இந்தா ஒழுங்கா போர்வையை போட்டுக்கிட்டு ஆவி பிடி. போட்டுக்க. இந்தா. ஏய், என்ன பண்ற? அங்க அண்ணன் வெளியே கூப்பிட்டு இருக்காரு. முதல்ல ஆவி பிடி, அதுக்கப்புறம் அண்ணனை பாத்துக்கலாம். என்ன விளையாடுறியா? எனக்கு சாதாரண தும்மல் தான் வந்தது. இந்த மாதிரி ஆவி பிடிக்கிற அளவுக்குலாம் ஒண்ணுமே இல்லை. ஏன் அவ சொன்னாதான் ஆவி பிடிப்பியா? நான் சொன்ன பிடிக்க மாட்டியா? அவளை பத்தி சும்மா பேசிட்டே இருக்காது, டென்ஷன் ஆகுது. இப்போ ஒழுங்கு மரியாதையா ஆவி பிடி, அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் உங்க அண்ணனை. பார், அண்ணன் தப்பா நினைச்சுக்க போறாரு. நினைச்சா நினைச்சுக்கிட்டோம். ஆவி பிடி. இந்த தக்காளி எனக்கு இருக்கு, ஆளை காணாம எங்க போயிட்டாங்க? நம்மளை சிக்கனை வாங்கிட்டு வர சொல்லிட்டு எங்க போயிட்டாங்க? என்னோட அது புதுசா இருக்கு, இல்லை கொஞ்சம் தினுசா வேற இருக்கே. இதுல எது மாப்பிள்ள இறங்குது, அப்ப இதான் மாப்பிள்ள. ஓ, இதுக்கு தானே சிக்கன் வாங்க அமுச்சு விட்டீங்களா? நான் வந்துட்டேன்டா. சாரி சிஸ்டர், நான் தப்பான நேரத்தில் வந்துட்டேன்னு நினைக்கிறேன். சுத்தம், நாங்க ஆவிதான் புடிச்சுக்கிட்டு இருந்தோம். ஆவியா? ஓ ஆவியா? சிஸ்டர், நான் வந்த தப்பு தான், மன்னிச்சுக்கங்க. அப்புறம் வரட்டா? சிக்கனை கொடுங்க, நான் பிரியாணி செஞ்சு எடுத்துட்டு வரேன். பிரியாணியா? கத்தியை பார்த்தோடு பயந்துட்டேன். சிஸ்டர், தக்காளி வேணா? நான் வந்து எடுத்துக்கிறேன். நீங்க சொன்னா சரியா தான் இருக்கும். கத்தியை மட்டும் இனிமேல் காட்டாதீங்க சிஸ்டர். சாரி மாப்பிள்ள, நான் கூட ஒரு நிமிஷத்துல ஒன்று தப்பா நினைச்சிட்டேன். என்னோட ஐடியா இல்லாம ரொமான்ஸ்ல எங்கேயோ போயிட்டீங்கன்னு ஃபீல் பண்ணேன், ஆனா போல. அப்ப ஒண்ணுமே நடக்கலையா? சி, நான் தான் சொன்னேன்டா, உனதான் சுட்டு போட்டாலும் ரொமான்ஸே வராது. ரொமான்ஸ்ல ஜீரோ. நானும் நேத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். உங்ககிட்ட ஒரு ஐடியா கேட்டதுக்கு ரொம்ப தாண்டா ஓட்டுறேன். உனக்கும் அது ஒன்றும் இல்லை கர்ணா, ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட கேட்கலான்னு. நேற்று அவரை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போனோம்ல, என்னாச்சு? டாக்டர் என்ன சொன்னார்? கர்ணா, நாளைக்கு தான் ரிப்போர்ட் வரும்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. ஆனா எனக்கு இன்னும் அந்த வாமிட் நிக்கல. நீ ஜெயந்தி அக்கா கிட்ட கேட்டு ஒரு டேப்லெட் வாங்கிட்டு வரியா? அப்புறம் டேப்லெட் வாங்கும்போது மறக்காம இது சாதாரண வாமிட் இல்லைன்னு சொல்லிடு. அப்பதான் அவங்க சரியான டேப்லெட் தருவாங்க. இல்லைன்னா அவங்க பாட்டுக்கு ஏதாவது தப்பான டேப்லெட் கொடுத்துருவாங்க. அந்த காலத்துலலாம் எப்படிதான் 7 பிள்ளைங்களெல்லாம் பெத்து வளர்த்தாங்களோ. நம்ம மொத பிள்ளைக்கே இவ்ளோ வாந்தி வருது. ஷோ, தலையில வர சுத்துது. சரி, நீ போய் வாங்கிட்டு வா.
நேத்து வண்டி வர ரெடி பண்ணணும்னு சொல்லியிருந்தால, அதையும் சேர்த்து ரெடி பண்ணிட்டு வரும்போது வாங்கிட்டு வந்துரு. ஓ ஓ எங்களுக்கு ஆம்பளை புள்ள பிறந்தா உங்க பேர் தான் வைக்கணும்னு கருணா அடிக்கடி சொல்லுவான். ஒருவேளை பொம்பளை புள்ள பிறந்தா என்ன மாமா பேர் வைக்கிறது? நாங்க அப்ப கூட கிருபா ராணின்னு உங்க பேரு வர மாதிரி தான் மாமா வைப்போம். ஏன்னா கருணாவுக்கு நீங்க தான் உசுரு. துறக்க வரலடா. டேய், ஏண்டா மாப்பிள்ள, எத்தனை பாட்டில் ஓப்பன் பண்ணிருப்ப? இங்க இப்படி தரப்ப, இப்படி தரப்ப, இப்படி தரப்ப, அப்படியே வாயில கடிச்சு தரப்ப, சுண்டு வரலே தரப்ப. எனக்கு சொல்லி கொடுத்ததே நீதானடா. நான் எல்லாத்தையும் மறந்து போயிட்டியா? ஏய், சும்மா இருடா. தண்ணி பாட்டில் திறப்பான சிஸ்டர், அதை சொல்லிட்டு இருக்கேன். அது ஒன்றும் இல்லை, மெக்கானிக் ஷெட்டில் பாட்டிலாம் ஓப்பன் பண்ணி கொடுப்பேன்ல, அதைத்தான் சொல்கிறேன். என்ன இன்னும் இவனுக்கு எவ்வளவு இருமல் இருக்கு? ஒரு நிமிஷம் இரு, நான் சூப்பு வச்சுட்டு வரேன், அதுதான் உடனே கேட்கும். சிஸ்டர் பிரியன் பிரியன் என்ன? ஏய், முதல்ல நிஜமா இருமல் வந்துச்சு, நான் அதை ஒத்துக்கிறேன். ஆனா இப்போ வந்து நடிப்பு தானே. என்ன வெக்கம்? மாப்பிள்ள, என்னை இது வரைக்கும் இவ்வளோ அன்பா ஆதரவா யாருமே கவனிச்சது இல்லடா. எனக்கு இருமல்னதும் இந்த மருந்து எடுத்துட்டு வந்து கொடுத்தோன்னே ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு. திரும்ப ஒரு தடவை அவன் என் மேல அக்கறை எடுத்து பேச மாட்டாளான்னு ஏங்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு தான் வேணும்னே இருமலை. இப்போ சூப்பு வைக்க போயிருக்கா பாரு.